ஆம், முதல்ல இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இது வாரண்ட் பற்றி நான் பேசணுன்னா நான் ஆக்சுவலாக மாமன்லேருந்து ஆரம்பிக்கணும். பட் நிறைய டைம் இருக்கான்னு தெரியல. என்னை வந்து மாமனில் அவர் வந்து ரொம்ப கம்மியாக பேச சொன்னார். இப்போ கம்மியாக பேசணுமா இல்லை அதிகமாக பேசணுமா? பேசலாமா? ஓகே. ஆக்சுவலாக இந்த டீம் வந்து எனக்கு மாமனில் ரொம்ப புதுசு. மாமனில் நான் பண்ணும்போது ரொம்ப பெரிய கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நீங்கள் எல்லோரும் மாமன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாமனில் நான் எவ்வளோ பெரிய கேரக்டர்னு. எனக்கு அவருக்கும் நிறைய சண்டைகள் வரும், நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். அதையும் தாண்டி நான் மாமன் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு கால் வந்து எனக்கு இந்த வாரண்ட்டை பற்றி அவர் பேசினார். நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா என்னோடய சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருமே லீடாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாங்க. பட் அவர் சொன்னார், அண்ணன் ஹீரோவாக நடிக்கிறேன், நீ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டார். ஸோ அவர் ஒருத்தருக்காக பண்ணது தான் இது. பட் அவர் ஹீரோன்னு ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் நம்பலை. இப்போ நான் சொல்கிறேன், பட் அவர் ஹீரோ ஆகிட்டார். இந்த சீரீஸில் அவர் தான் ஹீரோ. ஸோ அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னு எனக்கு தெரியல. அவரை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ பெரிய டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். ஸோ கண்டிப்பாக விலங்கு மாமன்லாம் எப்படி நீங்கள் கொண்டாடினீங்களோ இந்த வாரண்ட்டும் உங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் கொடுக்கும். நல்லா இருந்ததுன்னா பிரசாந்த் பாண்டியராஜ், அதான் அவரோட ஐடி. அவரோட ஐடியில் போய் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைனாலும் அதையும் அவர்கிட்டயே சொல்லிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. சுலைமான், நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச் பிரசாந்த் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. நான் எதிர்பார்க்கல, திடீர்னு கூப்பிட்டு மைக் கொடுத்து பேச சொல்கிறீங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பிரசாந்த் சார். ஏன்னா ஹீரோ மெட்டீரியல் இல்லை அப்படிலாம் யாரோ, ஐ மீன் சார் நல்ல விதமாக தான் சொன்னார். பட் தென் தெர் இஸ் நோ சச் திங் கால்டு ஹீரோ மெட்டீரியல். ஒரு கதையை லீட் பண்ணுற யாரோ அவர் தான் லீடு. ஸோ இந்த கதையை பிரசாந்த் சார் லீட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ ஈஸ் அ ஹீரோ. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பிரசாந்த் சார். அண்ட் பிரசாந்த் சார் வந்து ஐ மீன் நான் லிங்கம்னு ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணேன் பிரசாந்த் சாரோட, லக்ஷ்மி சாரோட டைரெக்ஷனில். பிரசாந்த் சார் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ சும்மா ஒரு கிளிம்ஸாக அந்த ப்ரோமோ வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் வந்ததுக்கப்புறம் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஒரே ஃபேன்ஸ்லாம் வந்து பிரசாந்த் சாரோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வேறு சொல்லிட்டாங்க. ஸோ பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ண போகிறாங்க. ஸோ ஈ லுக்ஸ் வெரி குட். அண்ட் அதுக்கான ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து பிரசாந்த் சார் மெனக்கெட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணி அவரோட ஃபிசிக் க்ரூம் ஆகி ரொம்ப அழகாக இருக்கார் ஸ்க்ரீனில் பார்க்க. ஸோ என்னை இன்வைட் பண்ணது பிரசாந்த் சார். அண்ட் அதனால் நான் அவரை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன். பட் விதவுட் எனி டவுட் பிரசாந்த் சாருடைய படம், ஸோ அதில் கண்டிப்பாக நடிக்கிற எல்லா நடிகர்களும் அவர் பார்த்து பார்த்து கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருப்பார். அது கரெக்டாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அண்ட் ஹோல் டீம், ஹோல் க்ரூ, பிகாஸ் நான் ஆல்ரெடி அவங்க க்ரூவோட, அவங்க டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மாமனுடைய ஷூட் ஒரு நாள் போய் ஸ்பாட்டில் விசிட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் அரவுண்ட் ஹிம் அண்ட் அவருடைய டீமோட. ஸோ கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லைன்னு. பட் இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த டீம். ஸோ இந்த வாரண்ட் ரொம்ப நல்லபடியாக வர வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஹாய், வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் இது D5ஓட என்னோட 3வது ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்யூ டு கௌஷிக் சார், பிரீத்தி மேம், ஷாம் சார், எவ்ரி ஒன் அட் C5. தேங்க்யூ மதன் சார், எஸ் ஸ்டுடியோஸ், 7 Pictures, நன்றி. Prashant sir, it was so lovely working with you. உங்களோட ஆக்டிங் டெபியூவில் டு பி அசோசியேட்டட் வித் யூ was so nice. மேம் சொன்ன மாதிரி எவ்ரி ஒன் ஆன் செட் வாஸ் ஸோ ப்ளசண்ட். ரொம்ப ஒரு when we look back at it now, ரொம்ப வார்மாக, ரொம்ப ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. விக்னேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். எப்போ எனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் பேஷண்ட்டாக எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தார். ஸோ தேங்க்யூ விக்னேஷ் சார்.
to everyone on this project, our costume designer Kavya, settler and the ADs ellarum, LK ellarum, it was just a very lovely experience. And na idilla ஷர்மிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். அண்ட் ஷீஸ் அ நர்ஸ். அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த கதையும் விஷுவலாகவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எல்லாரும் நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, ஹாய், குட் ஈவினிங் இங்கே இருக்க எல்லாருக்கும். அண்ட் மை நேம் இஸ் அருள் ஜோதி அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லான்ச் ஆஸ் அ லீட். First of all, I'm thanking myself for coming this far. I'm feeling very proud of myself and thank you for the opportunity, Prashant sir, Vicky sir and Madan sir. Yeah, it was very comfortable and Prashant sir, you treated us with a lot of respect. That was very good, like to experience that. Thank you so much and I think you have to keep doing this. Without any doubt, you look so good on screen. நாங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் உங்களை ஹீரோவாக பார்க்கணுன்னு விருப்பப்படுறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்கள் டைரக்ஷனுமே நாங்கள் நிறைய பார்க்கணும். அண்ட் விக்கி சார், ஐ டோன்ட் நோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் வாரண்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். உங்கள் டைரக்ஷன் நாங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும். ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ், டிரைவர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், பர்சனல் அசிஸ்டன்ட்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸ்டைலிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரோட பேர் தெரியாது, ஸோ சாரி இஃப் ஐ மிஸ்ட் எனி. Thank you so much for everyone who joined us to celebrate. Thank you so much for coming. Thank you, Kavin sir. Thank you to all the directors who joined us today. Thank you so much. Yeah. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தம்பி ஹீரோவா இருக்காரு. ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு உருவம்லாம் கிடையாது, கதை தான் ஹீரோ. ஏதோ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம், கதை ஹீரோவாக இருக்கு. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டீங்க. அண்ணன் வந்து எல்லா விதமாகவும் எனக்கு வெல்விஷர். என்ன பிரச்சனைனாலும் உடனே, பிரச்சனை டவுட்டு எதுனாலும் உடனே அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுன்னா உடனே அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் இன்றைக்கி தான் காலையில் தான் சொன்னேன் அண்ணனுக்கு, சொன்னோடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கதையில் ஆரம்பித்து ஒரு போஸ்டர் டிசைனாக இருந்தாலும் சரி, ஒரு டீஷர்ட், ட்ரெய்லர் எது இருந்தாலும் அண்ணனுக்கு அமுச்சு கேட்பேன், ஆனால் எப்படி இருக்குன்னு. அவரும் அதே மாதிரி தான் ஹானஸ்ட்டாக எனக்கு ஒரு பதில் சொல்லி, இப்படி பண்ணுற அதை இப்படி பண்ண, இது கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னா சொல்லி எப்போவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். நாங்கள் 2 பேரும் ஒரு ஷோ பண்ணியிருக்கோம், வெப்சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கோம், வேறு சேனல், அதில் நிறைய பேசுவோம். தேங்க்யூண்ணே. தேங்க்ஸ் ஃபார் கமிங். விக்னேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. விலங்குக்கு வந்து இதே தான், நான் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன். ப்ரூஸ்லிக்கு அப்புறம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறப்போ விலங்குன்னு ஒரு சீரியஸ் பண்ணோம். விமல் அண்ணன் சொன்ன மாதிரி தோல்வி படம் கொடுத்த ஹீரோ, தோல்வி படம் கொடுத்த டைரக்டர், தோல்வி படம் கொடுத்த ப்ரொடியூசர் 3 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் உங்ககிட்ட சொன்னோம், நீங்கள் சொன்னதை வந்து அந்த கண்டென்ட்டை நீங்கள் கொண்டு போய் சேர்த்து தான் எனக்கு ஒரு பெரிய லைஃபே கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ரெஸ்ஸும் யூடியூபர்ஸும் ரிவ்யூவர்ஸும் தான். அதே மாதிரி இந்த வாரண்ட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடவுளுக்கு அப்புறம் கடவுளை தான் நம்புகிறேன். கடவுளுக்கு அப்புறம் பெருசாக நம்புறது நான் மீடியாவை தான் நினைக்கிறேன். ஏன்னா என் லைஃப்பில் நடந்த மேஜிக் என்ன, நான் பெரிய ப்ரொமோஷன் இல்லை, இப்போது வாரண்ட்டு கொடுக்குற அளவு கூட அப்போது அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொடுத்த பட்ஜெட்டும் கிடச்ச விஷயங்களும் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் இருந்தது. அதை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறப்போ அதை பயங்கர பவர்ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தது வந்து மீம்ஸும் ப்ரெஸ்ஸும் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, தேவராஜன் ஒரு ட்வீட் போட்டார். அதுலேருந்து தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். அது வரைக்குமே ஒரே ஒரு வாய்ப்பு தான், இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம திரும்ப சினிமாவில் இருப்போம், இல்லைனா கண்டிப்பாக இந்த சினிமாவில் இருக்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து யாருக்குமே லைஃப்பில் வரவே கூடாது. நான் என் டீமில் இருக்க எல்லாத்துக்குமே, என் டீமில் யாரும் என் அசிஸ்டன்ஸ் கிடையாது, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் என் டீம்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் லைஃப்பில் 4 வருஷம் பட்ட கஷ்டத்தை நீங்கள் யாருமே படவே கூடாது அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன். அதை தான் நான் அவங்களை திட்டிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கும் என் மேலே நிறைய கோவம் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த சீரியஸாக எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. விலங்கை எப்படி என்னை நம்பி ZEE5 வந்து கொடுத்துச்சோ, மதன் சார் வந்து அதை நம்பி எனக்கு இந்த கதையை பண்ணுறான்னு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணாரோ, விமலனை நடித்தாரோ, அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பை ZEE5 எனக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் நடிங்க பிரசாந்த், அது ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. அதே தான் திரும்ப லைஃப் மதன் சார் கொடுத்துருக்காரு. திரும்பவும் அதே தான். இப்போ அவங்க 2 பேரும் அந்த சான்ஸ் கொடுத்துறாங்க. 3வது அந்த சான்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கலையாங்கிறது உங்கள் கீழே தான் இருக்குது.
நீங்கள் பாருங்கள், ஹானஸ்ட்டாக உங்களுக்கு பிடிக்கும், நான் ரொம்ப நம்புகிறேன். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தா என்னோடய ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, என் தம்பி, என் ஒய்ஃபு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி, எங்கள் டைரக்டருக்கு, என்னோடய சினிமாவில் இருக்க எல்லா நண்பர்களுக்குமே. எனக்கு தெரிஞ்சு எல்லார்ட்டையும் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்களும் அதே மாதிரி தான். எனக்கு கையில் 10 ரூபா காசு இல்லைனாலும் காசு கொடுங்கன்னு யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. என்ன கதை கேட்டாலும் கொடுக்குறாங்க. நான் கதை சொன்னாலும் நான் திருச்சியில் இருக்கேன், திருச்சியில் இருந்தாலும் சென்னைக்கு வந்தேன்னா என்னை எல்லாருமே எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல தொடங்குற மாதிரி அந்த நட்பு எப்பவுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. வேறு என்ன பேசுன்னு தெரியல. இன்னும் ப்ரெஸ் மீட் இருக்குது, நிறைய பேசுவேன். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் மட்டும் சும்மா இருக்கணுன்ட்டு நீங்களும் உங்கள் ரோல் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு, வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இது என்ன ஜி ஒரு மாதிரி நான் இதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை ஒரு அண்ணன் சினீஷ் அண்ணன், உங்களோட ஈவெண்ட்டுக்கு என்ன பேர் வச்சிங்க? ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிற ஈவெண்ட், அவ்வளோதான். ஓகே, அந்த இது தான் இருக்கிறதுலே எல்லாருமே மாற்றி மாற்றி உண்மையை பேசுகிற ஒரு ஸ்டேஜ் அப்படின்றத நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தது இது இப்போ ஒரு செகண்ட் ஸ்டேஜாக இருக்குது. அது அவர் வந்ததுனால அப்படி இருக்குதா இல்லை பொதுவாகவே அது அந்த மாதிரி அமையுதா அப்படின்னு தெரில. இன்னைக்கு காலைல வேற எங்கள் அம்மா எனக்கு சந்திராஷ்டமோ, அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ இதுக்கு மேலே எப்படி பார்த்து பேசுகிறது? எல்லாரும் ஒரு மாதிரி உண்மையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் உங்கள்கிட்ட சொன்னதை அப்படியே சொல்லிடலாம்ல. வந்தாப்பில் ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி காமிச்சார், இந்த டீசர் ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா, அதை அப்படியே காமிச்சார். ஃபஸ்ட்டு அதான் பார்த்தேன். பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த அக்கறையில் நான் தலைவா ரிலீஸ் டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க தலைவா, இன்றைக்கி ரிலீஸ் டேட்டு தான் ஒரு படத்தையே பயங்கரமாக தீர்மானிக்க ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. டேட்டு மட்டும் விட்டுறாதீங்க, கரெக்டாக பிடிச்சிருங்க அப்படின்னு. தலைவா இது வெப் சீரிஸு அப்படின்னாப்புல. அதெல்லாம் ஏங்க பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். இல்லை கமிட்மெண்ட்டு அந்த காரணங்கள்லாம் சொன்னார். இல்லை நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் வெப் சீரிஸ் ஓகே, வீட்டில் டிவியில் ஃபோனில் எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் தேட்டரில் மக்களாக இருந்து அவங்களோட ரியாக்ஷனோ இல்லை அவங்களோட சத்தம் அதெல்லாம் தானே நம்மளுக்கு பயங்கர இது. போதும், இதெல்லாம் மற்றவங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும், நீங்கள் உங்களுக்காக என்ன பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தான் நம்மளுக்கு யோசிக்கணும். அதனால் இந்த வெப் சீரிஸில் முடிச்சுட்டு ஒழுங்காக படத்தை பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் ஜோக்கெல்லாம் தாண்டி அவர் ஒன்று சொன்னார். இல்லை தலைவா, நம்மளுக்கு ஒரு 4 பேர் நல்லது பண்ணதால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம். நம்ம ஒரு 4 பேருக்கு பண்ணணும். ஸோ என் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் ஒன்று பண்ணி கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொன்னாப்புல. ஸோ அந்த எண்ணத்துக்காகவே டெஃபினட்டாக ஆயிடலாம், இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கே போயிடலாம். அண்ட் அதை தாண்டி வெப் சீரிஸ் அப்படின்னாலுமே நம்ம எல்லாருமே வெப் சீரிஸ்லாம் இன்றைக்கி பயங்கரமாக பார்க்குறோம். நம்ம மொழியோட பிற மொழிகளில் நிறையவே பார்க்குறோம். கொரியன் சீரிஸ் ஆகட்டும், இல்லை மற்ற லாங்குவேஜ் ஆகட்டும். தமிழில் ரொம்ப ரொம்ப ஒரு விரலை விட்டு எண்ணிடலாம் வெப் சீரிஸ் அப்படின்னா, சொல்கிற அளவுக்கு எண்ணிடலாம். அதில் டெஃபினட்டாக விலங்கு வந்த புதுசில் அது என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வேர்ல்டுலேருந்து வந்திருக்கிறது நிச்சயமாக தப்பாக போகாது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே அது ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தலைவர் எனக்கு வாரண்ட்டுங்கிற பேரை விட அந்த கோட்டை கருப்பசாமி பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக ஒரே ரிக்வெஸ்ட்டு, எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த பொக்கே மட்டும் வேண்டாம். நான் கூட ஒரு 10 பொக்கே வாங்கி வேணால் கொடுத்துட்றேன், அது மட்டும் வேண்டாம். நன்றியோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நான் கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன், கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன். நம்ம ஒரு ஃபோன் பண்ணாலும் உடனே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுவார். இல்லை அதையும் சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சம் அந்த ரொம்ப இயல்பாக யதார்த்தமான மனுஷங்க கிட்ட டக்குன்னு நம்மளுக்கு பழக வந்துடும். இவர் கூப்பிட்டாப்புல நான் வந்துடுறேன் தலைவா அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா முந்தானத்தை அடித்தார். நாளை எங்கே இருக்கீங்களோ சொல்லுங்கள், நான் உடனே இன்விடேஷனை கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. நாளை என் கல்யாணத்துக்கே யாருக்குமே இப்போ இன்விடேஷன் கொடுக்கல, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு. ஏன்னா அவ்வளோ இதில் இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி மச்சான் அதெல்லாம் வந்துருக்கடானா வந்துடுவோம், அவ்வளோதான். இவர் இந்த ஈவெண்ட்டுக்கு அவ்வளோ பொறுப்பாக இது பண்ணி நான் வந்தே தீரணும், இன்விடேஷன் கொடுத்தே தீரணும்னு அப்படி அடம் முடிச்சாப்புல. அதிலே தெரிஞ்சிருச்சு எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு. அந்த இன்விடேஷன் பத்திரமா இருக்கா? இருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ. தெரிஞ்சிடும் நிஜமாவே இன்விடேஷன் அடிச்சிடறாளேன்னு பார்த்து வாங்கிக்கலாம். நன்றி, சூப்பர்.